ஹாய் நண்பா, அரசு வங்கியான இந்தியா எக்ஸிம் பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்கு. எக்ஸிம் பேங்க் அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி வங்கி. இந்த பேங்க்ல இருந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஆஃபீஸர் லெவல் ஜாபுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி டைமில் 65,000 ரூபாய், ட்ரெயினியை முடிச்சதுக்கப்புறம் மாதம் 85,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேலரி மட்டுமே ஏர்ன் பண்ணலாம். முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸிம் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்தியா எக்ஸிம் பேங்க், அதாவது எக்ஸிம் பேங்க் அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. நிறைய பேருக்கு இந்த பேங்க் பற்றி தெரிஞ்சிருக்காது. தமிழில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க்ல இருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வெளியாயிருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படிங்கிற வேர்ட் பார்த்துட்டு இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிரந்தரமான அரசு வங்கி வேலைவாய்ப்பு. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு 1 இயர் மட்டும் ட்ரைனிங் இருக்கும். அதனால தான் ட்ரெயினிஸ் அப்படிங்கிற கேட்டகரியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும், அதாவது நிரந்தர வேலைவாய்ப்பாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேங்க் பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ப்ரீமியர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபினான்சிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிப்பாங்க. அரசு வங்கி தான். நம்ம தமிழகத்தில் சென்னையில் எக்ஸிம் பேங்குடைய கிளைகள் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் வந்து அக்டோபர் மாதம் 7 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு டென்டேட்டிவாக ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து அக்டோபரில் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் ஒரு 50 வேகன்சிஸ் வந்து கேட்குறாங்க. இது எல்லாமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான், ரெகுலர் பேசிஸ். ஓகேங்களா? இருக்கக்கூடிய வேகன்சியாக வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்குமே இங்கே வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஜாபுக்கான குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 21 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி SC/ST இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 வருடம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது 33 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி எல்லாருமே ஓபிசி தான். 31 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இந்தியாவில் எங்கேனாலும் இருக்கலாம். நம்ம தமிழகத்தில் சென்னையில் எக்ஸிம் பேங்கோடைய கிளைகள் இருக்கிறதுனால தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு சென்னையில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கலாம். சரிங்களா? ஸோ எங்கேனாலும் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். குறிப்பாக பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் லைஃபை வந்து செட்டில்டு. காரணம் என்னென்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுற சேலரி தான். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் உங்களை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வருடம் வந்து ஜாப் இருக்கும். அந்த 1 இயர் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 65,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் மட்டுமே கொடுக்குறாங்க. ஒரு வருட ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்குது. ஸோ டெபுட்டி மேனேஜராக உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. அந்த டைமில் உங்களுடைய சேலரி, பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாதம் ஒரு 85,000க்கும் அதிகமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்கள் லைஃபை வந்து செட்டில்டுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துடலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸை பொறுத்தளவு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டிகிரி படிச்சிருக்கணும். ஸோ டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். ஸோ 3 இயர்ஸ் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் MBA படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், இல்லைனா PGD BA, இல்லைனா PGD BM, இல்லைனா MMS படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். என்ன டிசிப்ளின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஸில், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில், ஃபாரின் ட்ரேடில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு, அதாவது 3 இயர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கிறவங்களும் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய PG டிகிரி கேண்டிடேட் அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, 2025 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு 2025 தான் வருது அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா SC/ST, பர்சன் வித் டிசபிலிட்டி, EWS, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு 100 ரூபாய் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய ஜென்ரல் அதுக்கப்புறம் OBC வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு ஒரு 600 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க.
அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமான அப்டேட்டெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னையில் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே சென்னை போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் நாலேஜ் சப்ஜெக்ட் வைஸாக வந்து கேட்குறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பார்ட் 2 எக்ஸாம் இருக்கும். ஸோ மொத்தமாக 100 மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ கிளியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். ஒரே ஒரு எக்ஸாம், அதை ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேங்க் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இது அப்படி கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக விருப்பமும் தகுதியும் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள் தான். காமனாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நமக்கு டைம் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனல் இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லிங்க் ஆக்டிவேட் ஆனதும் நம்ம டெலிகிராம் சேனலில் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.